நில்லுங்க நில்லுங்க. வழக்கமா சொல்றது கூட சொல்லாம போன இப்படி. என்னம்மா? வீட்டுல சாப்பிடுற பழக்கம் தான் கிடையாது. காலை டிஃபன் இங்க அனுப்படி, மத்தியான சோத்தை அங்க அனுப்படின்னு சொல்லுவீங்களே, அது கூட சொல்லாம போனா எப்படி? அதுமா எனக்கு காலையில நானும் போயிட்டு காலை டிஃபனை நம்ம மேட்டு தெரு குளத்தங்கரைக்கு அனுப்பிச்சிடு. அப்படியே எனக்கு ஒரு வேட்டி செட் அனுப்பு. மத்தியான சாப்பாட்டை பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிடு. என்ன அனுப்புறியா? ஏன் இப்படி பாக்குற? உங்களை ஒண்ணு கேட்கலாங்களா? எனக்கு டைம் ஆகுது இல்லம்மா. சரி சரி நீங்க போங்க. இல்ல இல்ல சொல்லு சொல்லு. என்ன? ஒரு சின்ன ஆசை. என்ன? ஒரு நாளைக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடணும், அவ்வளவுதான். சீதா, உன்னுடைய ஆசை என்னன்னு எனக்கு புரியுது. நீ பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுனால அது நிறைவேறிடும். அது காண்டவ மனசு வைக்கணும். நான் ஒண்ணு சொல்ற புரிஞ்சுக்கோ. கொடுக்கிற பொருளுக்கு என்னைக்கு மதிப்பு கிடையாது. கொடுக்கப்படுற கையை பொறுத்து தான் அந்த பொருளுக்கு மதிப்பும் குழந்தைக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கும். கொடுக்குற மாதிரி இந்த சாதாரண பொம்மை இது பொன் பொம்மைக்கு சமானம். ஏன் நான் பெத்தவன் தங்கமா இருந்தானே வைரமா இருந்தானே உருப்படமா மலடி கையால கொடுத்தான். ஐயோ அம்மா, நல்ல காரியம் நடக்கிற வீட்டுக்கு நீ வரலாமா? திருவாய் திறந்து பாவம் அந்த அக்காவை மலடின்னு சொல்லிட்டியே. பின் என்னடி புள்ளப்படாதவனுக்கு பேர் மலடி தானே சொல்ல வந்தேன். சொல்ல வேண்டி 1000 தடவை சொல்ல மலடி 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 மலடி. இந்த பாருமா, நான் சொல்றத நம்ம கேளு. பெரியவகிட்ட எந்த நல்ல கவனம் வச்சுக்கோ. மோதிரம் நான் தான் மொச்சக்கட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் போருமே. எம்மா, நீ இது வரைக்கும் சொன்ன பாரு யோசனை, அதுல பாதியை செஞ்சாலே இந்த ஊர் குடும்பத்தை எல்லாம் பிரிச்சிடலாமே. அதுக்கப்புறம் என்ன புதுசா ஒரு யோசனை? என்ன பெத்தவளே, உங்களை எல்லாம் நினைச்சு பெரிய ஒரு பயந்தப்போ நான் ஒரு பைத்தியக்காரன் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்க அல்ப குணத்தை அவர் எவ்வளவு தூரம் அளந்து வச்சிருக்காருன்னு. எப்பா வாங்கப்பா வாங்க. பரவாயில்ல வாங்க. இங்க எல்லாரும் சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் புகுந்திருக்கேன் பாருங்க, இந்த வீடுதான் எனக்கு சொந்த வீடு. இந்த வீட்டு சுகதுக்கும் தான் எனக்கு பெருசு. என்ன பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்தா ஒரு ஆளை விட்டு அனுப்புங்க. நான் அங்க வந்து உங்க வீட்டுல உங்க ஆசை தீர 10 நாளைக்கு இருந்துட்டு வர்றேன். அதை விட்டுட்டு நீங்க 2 பேர் இந்த வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த தெரு பக்கம் கூட வரக்கூடாது. ஆமா. ஐயோ, இந்த லாடு லட்டு லுட்டு லுட்டு புறப்படுங்க. வித்தியாசமா நினைக்க கூடாது. இது உங்க பொண்ணு தானா? லாடு லட்டு லட்சுக்கு ஒண்ணுமே போடி ஆக போறது. போடி ஆகுது, மூட்டை கட்டு. அக்கா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு. நான் கல்யாணமா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க மனசு கோணும்படியா நான் நினைச்சிட்டு இருக்கேனா? ஐயோ, எப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் இப்படி கேக்குற நீ? காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிற நீங்க படுக்க போற ராத்திரி 12 மணி வரைக்கும் எல்லா வேலையும் நீங்களே. ஏக்கா, இந்த வீட்டுல உங்களுக்கு எனக்கு பாதியாவது இருக்கு இல்லையா? பாதியா? எனக்கு மேல உரிமை உனக்கு இருக்குமா? அப்படி இருக்கும்போது என்ன ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடாம எல்லா வேலையும் நீங்களே அள்ளி போட்டுக்கிட்டு இப்படி அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம்? அதுவா அம்மா,
கல்யாணம் ஆகாததுக்கு முந்தி உன்னை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேனா கல்யாணம் ஆன மறுநாள் உங்க அப்பா அம்மாவுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பிச்சே பாரு. அன்னைக்கு உன் குணத்தை பூர்ணமா தெரிஞ்சுக்கிட்டேன். நீ குழந்தை மாதிரி என்கிட்ட வெளிப்படையா கேட்டதுனால நானும் வரைக்கும் யாருக்கிட்டையும் திறக்காத என் மனசு இன்னைக்கு உங்ககிட்ட இந்த வீட்டுல எனக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் உனக்காவது பூர்ணமா கிடைக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான். உங்களுக்கு கிடைக்காத பாக்கியமா? என்னக்காது? உங்க பெரியத்தான் இருக்காரே, அவருக்கு வீட்டு கவலை விட இந்த ஊரு கவலை தான் ஜாஸ்தி. மனைவியை சந்தோஷப்படுத்துறதை விட இந்த ஊர் மக்களை சந்தோஷப்படுத்துறதுலதான் இன்பம். அதுக்காக அவர் என்னையோ வீட்டையோ கவனிக்கலன்னு உங்ககிட்ட குறை சொல்றதா நினைச்சுக்காரு. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. இந்த பாருமா, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் பசியோட வராங்கன்னு வச்சு அவங்களுக்கு சாதம், சாம்பார், ரசம், வடை, பாயசம் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து கொட்டி போட்டு அனுப்புறது எப்படி? உட்கார வச்சு இலைய போட்டு எல்லாத்தையும் தனித்தனியா பெருமாறி அவங்க சாப்பிடறத பார்த்து வயிறு நிறைய வற்புறுத்தி போட்டு அனுப்புறது எப்படி? இதுல முதல்ல சொன்னேன் பாரு, கலந்து கொட்டி. அதுதான் இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கு. எனக்கு எல்லாமே இருக்கு, அதே நேரத்துல எதுவுமே இல்லை. என் நிலைமை உனக்கு வரக்கூடாது. நீ நினைச்ச நேரத்துல எல்லாம் உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னை எந்த வேலையும் செய்ய விடாம விரட்டிக்கிட்டே இருக்கேன். இப்ப புரியுதாமா? இந்த நினைப்புல நீங்க என்ன விரட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் வீட்டு வேலை செய்யாம வீட்டுக்காரர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறத பெரியத்தான் பார்த்தாங்கன்னா, ஓஹோ இது இவ்வளவுதான் போல் இருக்கு, இது ஒண்ணும் குடும்பத்துக்கு அப்படிங்கிற தப்பான எண்ணம் அவங்களுக்கு. சே, உன்னை பத்தி அவர் அப்படி நினைக்கவே மாட்டாருமா. இத பாருங்கக்கா, அவங்க அப்படி நினைக்காம இருக்கணும்னா நீங்க செய்யற வேலையில பாதியாவது எனக்கு கொடுங்க. பாதி என்ன, இனிமே பூரா வேலையை நீயே செய், போதுமா? இந்த சாவி கொடு. அது வேணாம், அது வேணாம். பொறுப்புன்னா எல்லாத்தையும் தான் ஏத்துக்கணும். இனிமே நீயாச்சு, உன் வீடாச்சு, எல்லாத்தையும் பார்த்து. சீதா? ஆமாங்க, நான் சீதா தான். இனிமே அந்த பேரை சொல்லித்தான் எல்லாரும் என்ன கூப்பிட்டாகணும். இடையில ஒரு பேரு வந்துச்சுங்களே. என்னது? மலடி மலடின்னு எல்லாரும் என்ன சொன்னாங்களே. இனிமே யாராவது என்ன அந்த பேரை சொல்லி கூப்பிட முடியுமா? நான் சீதா, நான் பெத்தவங்க, நான் பெத்தவங்க. ரொம்ப பூரிப்பா இருக்கு, ரொம்ப பூரிப்பா இருக்கு. ஆனா லலிதாவோட நிலைமை நினைக்கும் போது, ஐயோ என்னங்க அவளுக்கு? சின்ன தம்பி, நீங்க கொஞ்சம் இப்படி வாங்க. சீதாமா, லலிதா ஒண்ணுமில்லை, அவளுக்கு என்னமோ ஏதோ இந்த சமயத்துல மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அவ சௌசியமா இருக்கு. இல்ல, நீங்க என்னமோ எங்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. லலிதாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர் சொல்லுங்க. ஒண்ணுமில்லை, கொஞ்சம் லலிதா மறைக்க வாங்களே. ஏன் நீங்க பாருங்களேன். மிஸ்டர் சின்ன தம்பி, நீங்க இங்க பாத்துங்க. என்னங்க என்னங்க இதெல்லாம்? ஒண்ணும் இல்லையே. என்ன ஒண்ணுமில்லை? என்கிட்ட எதுவுமே சொல்லாம நீங்களா இப்படி தவிச்சிட்டு இருக்கீங்களே. போங்க, போய் லலிதாவுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. அவங்க இங்க இருந்து சொல்றாங்க. ஐயோ, முதல்ல அங்க போய் பாருங்களேன். போங்களேன், போங்க. சின்ன தம்பி கூட வாங்க. என்ன சொல்றேன், வாங்க. லலிதாவுக்கு எப்படி? ஒண்ணும் இல்ல, தைரியமா வாங்க. டாக்டர், நான் லலிதாவுக்கு குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை இறந்தேதான் பிறந்துருச்சு. அதனாலதான் இனிமே லலிதாவின் உயிருக்கு ஆபத்து இல்ல. இதுல ஒரு தர்ம சங்கடமான நிலைமை என்னன்னா, ஏற்கனவே பலகீனம் அடைஞ்சிருக்க லலிதாவின் உடம்பு இந்த கடுமையான பிரசவத்தினால ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உடம்பு தேர மாத்திரை, மருந்து, டானிக் கேவலமா இருக்கு. அதோட சத்தான ஆகாரங்களை கொடுத்து அவ உடம்ப தேத்திடலாம். ஆனா அவ உடம்ப விட அவ இதயம் ரொம்ப பலகீனம் அடைஞ்சிருக்கு. எந்த ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட தாங்கும் சக்தி இப்ப அவ இதயத்துக்கு கிடையாது. சின்ன அதிர்ச்சியை கூட தாங்க முடியாதுன்னா அவளுக்கு குழந்தை இறந்து போற சமாச்சாரம் இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது. அவளுக்கு இன்னும் மயக்கம் தெரியல. ஏன் டாக்டர், மயக்கம் தெரிஞ்ச உடனே குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னா என்ன ஆவா? அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம அடுத்த நிமிஷமே அவ போயிடுவா. குழந்தைய பிறக்கலன்னு சொல்லிட்டா சொல்ல முடியாதுல்ல. 10 மாசம் சுமந்து இருக்கா, அவ எப்படி? என்ன டாக்டர்? அத பத்தி பேசுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். லலிதாவுக்கு மயக்கம் தெளிஞ்சு அவ கண் முடிச்சு பாக்குறப்போ இன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தை அவ பக்கத்துல கிடக்கிறத அவ பாக்கணும். அவ உடம்பு தேறி எந்த அதிர்ச்சியும் தாங்கக்கூடிய சக்தி அவ இதயத்துக்கு வரும் வரை. இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்து என்னுடைய குழந்தை இறந்து போச்சுன்னு நானு, நீங்க, என்னுடைய மனைவி 3 பேரும் லலிதா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதத்தான டாக்டர் சொல்ல வர்றீங்க?
நான் உங்களை கேட்கிறேன். கடைசி வரைக்கும் நீங்க சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன். உங்க மனைவி சொல்ல வைக்கணும். நான் என்ன பண்றேன்? டாக்டர், சரி வாங்க வாங்க. ஒரு நிமிஷம் லலிதாவை நான் பார்க்க முடியுமா? டாக்டர், லலிதா இப்பவே மயக்கம் தெளிஞ்சிருச்சுன்னா? ஆமா, மயக்கம் தெளிய ஆரம்பிச்சிடுச்சு. சீக்கிரம் போங்க போங்க போங்க. என்னங்க லலிதாவுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல பரவாயில்ல. அப்படின்னா இப்போ ஒன்னும் ஆபத்து இல்ல. என்ன சொல்றீங்க நீங்க? அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சா இல்லையா? குழந்தை பிறந்துருச்சு. பிறந்து இறந்து போயிடுச்சு. ஐயோ, தனக்கு குழந்தைய அவளுக்கு தங்காம போயிடுச்சா? என்னங்க 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 கூட்டிட்டு போங்க. நான் இப்பவே லலிதாவை பார்த்தா அங்க போய் பிரயோஜனம் இல்லை. அவளுக்கு இன்னும் மயக்கம் தெரியலையே. அப்படின்னா மயக்கம் தெளிச்சதும் தான் பெத்த குழந்தை எங்கேன்னு கேட்பாளே. கேப்பா கேப்பா. நான் சொல்றத நல்ல கவனி. ஏற்கனவே அவளுக்கு உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்குன்னு டாக்டர் அம்மா சொன்னாங்களே. இப்ப இந்த பிரசவத்துக்கு அப்புறம் உடம்பு மட்டும் இல்ல, இருதயமே பலகீனமா போச்சு. என்ன சின்ன அதிர்ச்சி அவளால தாங்க முடியாம இப்ப இந்த குழந்தை இறந்த செய்தி கேள்விப்பட்டான்னா அவளுடைய உயிருக்கே ஆபத்து வரும் டாக்டர் சொன்னாங்க. இப்ப இதுக்கு நாம என்ன செய்ய போறோம் அதை கேட்கறதுக்காக தான் அவங்ககிட்ட வந்திருக்கேன். இதுக்கு என்னங்க இவ்வளவு யோசனை? அவ மயக்கம் தெளியறதுக்குள்ள நம்ம குழந்தை கொண்டு போய் அவ பக்கத்துல போட்டு அவ கண்ணு முடிச்சு பார்த்ததும் இதுதாண்டி அம்மா உன் குழந்தைன்னு சொல்லிட்டா சரியா? எங்க லலிதா மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சதும் என்ன பார்க்க வருவாள்ல? கண்டிப்பா பாப்பா. கொஞ்சம் இருங்க. வந்ததும் அக்கா உன் குழந்தை எங்கேன்னு கேட்டா நாம என்னங்க பதில் சொல்றது? சீதா, நேரமாகுது இல்ல, நீங்க எடுத்துட்டு போங்க. எனக்கு என்னன்னா இப்ப நம்ம குழந்தை செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு அதுதான் நான் பெத்த பிள்ளை ஊரார் நம்புவாங்களா? சீதா, நாம உயிருக்குயிரா வளர்த்த லலிதா அவளுடைய உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல அவளை பத்தி கவலைப்படாம ஊரார பத்தி கவலைப்படுறியே. உங்களுக்கு என்னங்க தெரியும் இந்த ஊரார் பேசுறத பத்தி? நான் போற இடமெல்லாம் இவ மலடி, இவ தொட்டது தொலங்காது பட்டது வழங்காதுன்னு சொன்னாங்களே. அப்படி சொன்னவங்க முன்னால நான் என் குழந்தைய தூக்கிக்கிட்டு தலை நிமிர்ந்து நடக்கணும், நான் பெத்தவங்கிற பெருமையை காட்டணும்னு துடிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல என் வாயாலே என் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்றீங்களே. இத பாருங்க, நான் பெறாததுக்கு முன்னால இந்த உலகமெல்லாம் என்ன மலடின்னு செச்சு, நான் பெத்ததுக்கு அப்புறம் நீங்களே என்ன மலடியா இருக்க சொல்றீங்களே. என்னங்க, பல வருஷங்களுக்கு இல்ல காலத்துக்கும் இந்த குழந்தை லலிதாகிட்டே இருக்கட்டும். ஆனா இந்த குழந்தையை பெத்தவங்கிற பேரு மட்டும் எனக்கு தான் இருக்கணும். முடியாது, அதுதான் முடியாது. நீ குழந்தைய குடுக்காச்சு போனாலும் பரவாயில்லை, இந்த குழந்தைய பத்தது லலிதாங்கிற பேரை நீ கொடுத்துதான் செய்யணும். என்னால முடியாது முடியாது. நான் கடைசியா சொல்றேன், நாம குழந்தைக்கு குழந்தையா வளர்த்த லலிதாவினுடைய உயிரா இல்ல நீ பெத்தவங்கிற பேரா? ஐயோ, எனக்கு பேரும் வேண்டாம் புகழுங்க. ஹலோ, டாக்டர் லீலாவதி பேசுறேன். டாக்டர், நான் சின்ன தம்பி பேசுறேன். நம்ம குழந்தைக்கு இருந்தாப்புல இருந்து கை கால்லாம் வெட்டி எடுத்தது, இப்ப பேச்சு முடிச்ச கிடையாது. ஆஹா, நான் உடனே புறப்பட்டு வரேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. சீதா, குழந்தைக்கு என்ன கொடுத்தீங்க, என்ன செஞ்சீங்க? ஐயோ, நாங்க எதையுமே கொடுக்கலீங்க, எதையும் செய்யலீங்க. எதுவும் கொடுக்கலன்னா குழந்தை ஏன் இப்படி ஆச்சு? ஏன் என்னைய பாக்குறேன்? எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தானுங்களே. நான் தொட்டது தொலங்காது, கைப்பட்டது வழங்காது. அப்படிப்பட்ட நான் தானே இந்த குழந்தைய தொடுறேன், தூக்குறேன், பால் கொடுக்கறேன், எல்லாமே செய்யறேன். துரதிருஷ்டக்காரியான என் மூச்சு பட்டதுனாலதான் குழந்தைக்கு இப்படி மூச்சு தொடருதோ என்னமோ. வேற என்ன காரணத்தை நான் சொல்ல முடியும்? நீங்க எதுக்கு எதை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. டாக்டர் வந்துட்டாங்க. வாங்கம்மா வாங்க, குழந்தைய பாருங்க. என்ன டாக்டர், குழந்தைய குளிப்பாட்டினீங்களா? ஆமா டாக்டர். எப்படி? கண்ணெல்லாம் பொங்கிட்டு இருந்தது, உஷ்ணமா இருக்குமோ நினைச்சு
எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினேன். எல்லாரும் செய்யறதான் நீங்க செய்திருக்கீங்க. ஏன் டாக்டர்? குழந்தைக்கு ஏற்கக்கும் நிமோனியா அட்டாக் ஆயிருக்கு. அப்படின்னா நெஞ்சில சளி கட்டிருக்கும். இந்த சமயத்துல எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊத்துனதுக்கு அப்புறம் சளி அதிகமாயி மூச்சு விட திணறிக்கிட்டு. டாக்டர், இதுவே 2 வயசு குழந்தையா இருந்தா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த பருவத்துல ஆபத்து இல்லைன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியாது. எதுக்கும் நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போறேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் குழந்தை நல்லா இருந்தா எனக்கு தகவல் லலிதா, ஒண்ணும் இல்லம்மா. லலிதா, டாக்டர்மா, நீங்க எல்லாத்துக்கும் சாட்சி பூர்வமா இருந்திருக்கீங்க. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரை வச்சிட்டு இருக்க மாட்டேன். நீங்க எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாத்திதான் சீதா, எந்த நேரத்துல எதை பேசுற? போய் லலிதா சமாதானப்படுத்து. லலிதா, லலிதா, அழாதம்மா. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதம்மா, பயப்படாதம்மா. டாக்டர் அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே. டாக்டர் அம்மா என்ன விட்டு போறீங்க? ஐயோ, உத்தரபாக்கியமே இல்லாத கையில கொடுத்து சோற விட்டு சொல்றாளே. நாளைக்கு அந்த புள்ள பொசுக்குன்னு போயிட்டா என் குழந்தை என்கிட்ட கொடுங்க. எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். எதுக்காக? அங்க போனா என் குழந்தை பொழைச்சிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ உன் குழந்தை இங்க இருந்தா பொழைக்காதுன்னு நினைக்கிறியா? ஏமா நினைக்கிறியா அப்படி? ஆமா. என்னங்க, குழந்தை கொடுங்க. அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போட்டு. என்ன உணர? இப்பதான் ஊசி போட்டிருக்காங்க. நிலைமை சரியாக இன்னும் 3 மணி நேரம் ஆகும் சொல்லிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போனா இதே நிலைமை தானே. எந்த நிலைமை ஏற்பட்டாலும் பரவாயில்ல, குழந்தை இங்க இருந்தா செத்து போயிடுன்னு எப்ப லலிதா நினைச்சுட்டாளோ இனிமே இந்த குழந்தை இங்க இருக்கவே கூடாது. படிங்க படி படிங்க. இந்த அம்மா குழந்தை தூக்கிட்டு போ. அம்மா கூட போட. சீதா, என்ன காரியம் செஞ்ச? அந்த குழந்தையை பெற்றது நீதாங்கிறத மறந்துட்டியா? அது மட்டும் இல்லைங்க, லலிதாவை நான் பெறாத குழந்தை நினைச்சனே, அதை நான் மறக்கல. அவ உயிருக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில நான் பெத்த குழந்தை அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டு பிள்ளை பாக்கியமே இல்லாத தோசிங்கிற பேரை இன்னமும் சுமந்துகிட்டு நிக்கிறேன். இந்த பாருங்க, சத்தியமா சொல்றேன், லலிதாவினுடைய உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் என் குழந்தைய கொடுத்தேங்கிறது உண்மையா இருந்தா என் குழந்தையினுடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்படாதுங்க. பாருங்க, நீங்க நீங்க பாருங்க பாருங்க. நீங்க ஐயா, புலி பழகுது, பாய போகுது, வெட்டுங்க, மூளை போட்டு வெட்டுங்க, ஆட்டத்தையாவது வெட்டி தொலைங்க. நான் வெட்டுறேன். செய்ய ஏண்டி மூஞ்சூர் மாதிரியா இருக்கு? ஏமா சண்டை பிடிச்சு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஐயோ, என்னங்க குழந்தை மோத்த பாத்தீங்களா? என்னமோ மாதிரி ஆயிட்டு வருது. 2 மாசம் விட்டு போச்சு. ஏண்டி, நான் அப்பவே சொன்ன கேட்டியா? அந்த பாவி கிட்ட புள்ளைய கொடுக்காத, அவன் பாலா கொடுத்தா விஷத்தெல்லாம் கொடுத்துருக்கான். ஐயோ, நான் என்ன செய்யுது சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல போய் ஒரு டாக்டர் கூட்டி சொல்லு. என்னங்க, வாங்க டாக்டர் கூட்டி வாங்க. இதுக்கு முன்னால குழந்தைய வேற எந்த டாக்டராவது பார்த்தாங்களா? டாக்டர் லீலாவதி பார்த்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? நிலைமை ரொம்ப சீரியஸ்னு சொல்லி ஊசி போட்டாங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தகவல் சொன்னாங்க. அவங்க ஊசி போட்டு இப்ப எவ்வளவு நேரமாச்சு? ஏறக்குறைய 3 மணி நேரம் ஆயிரும் டாக்டர். அவங்க சொன்னது ரொம்ப சரி. குழந்தை அபாயகரமான கட்டத்தை தாண்டிடுச்சு. இனி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. வேற ஏதாவது மருந்து இப்ப ஒண்ணும் தேவையில்லை. நீங்க எல்லாமே இனிமே அவங்க கிட்டே காட்டுங்க. தேங்க்யூ டாக்டர். பாக்குறேன், தூக்குங்க அக்கா. ஐயோ வேண்டாம்ப்பா, என் நேழ விட்டு பிரிஞ்ச உடனே குழந்தை சௌக்கியமா இருக்கா. மறுபடியும் நான் அவனை தூக்கி அவனுக்கு ஏதாவது அவன் சொல்லுங்கிறதுக்காகத்தான் வேண்டிக்கு வந்தேன். உன் குழந்தை நீயே சௌக்கியமா அக்கா. ஏன் திடீர்னு இப்பதானே வீட்டை விட்டு சந்தோஷமா புறப்பட்டு போனீங்க? அதுக்குள்ள என்ன நடந்துச்சு? முகமெல்லாம் வேத்து போயிருக்கு. நான் சொல்றபடி செய். வீட்டுல இருக்கிற நகை, நட்டு, வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், தட்டு முட்டு சகல சாமானை கொண்டுட்டு வந்து கூடத்துல வை. கொண்டாந்து வச்சிடுறேன். எதுக்காக? இது என்னங்க இருக்கு? என் நிலமெல்லாம் எங்க இருக்குன்னு உங்க தம்பி கேட்டிருக்கான். கேட்டுட்டானே. அதுவும் அவனா கேட்டதா தெரியலையே.
யாரோ எழுதி இருக்காங்க, அவன் கையெழுத்து போட்டிருக்கான். போட்டுட்டானே, கையெழுத்து போட்டுட்டானே. சீதா, நிலமெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டாயினா இல்ல என் நிலத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டாயினா? அதுக்காக இப்பவே பிரிச்சு கொடுத்துட போறீங்களா? வேற வழி இல்லன்னா ஊர்ல எல்லாரும் என்ன சொல்லுவான்? சின்னவன் புள்ள குட்டிக்காரன் ஆயிட்டான், அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்காம பெரியவன் எல்லாத்தையும் வாயில போட்டுக்க பாக்கான்னு சொல்லுவான். நான் பிரிச்சு கொடுக்க போறேன்னாக்க ஏதோ ரகசியமா அவனை கூப்பிட்டு இருந்தாப்பா வச்சுக்கன்னு கொடுக்க போறது இல்ல. ஊரு பெரிய மனுஷன் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னால 2 பங்கா போட்டு சரி சமமா தான் கொடுக்க போறேன். சீதா, பாத்திரம் பண்றோம்னாக்க இப்ப நீ புடங்குற பாரு, தண்ணி குடிக்கிற தமிழர் முதல் கொண்டு கொண்டாந்து வைக்கிறேன், தெரியுமில்ல? வைக்கிறேங்க. போ, இதெல்லாம் கையில வைக்கிறேன். சீக்கிரம் போகிறேன். மாரியம்மன் குங்குமம் வச்சுக்கோங்க. பெரியவர் உங்க எல்லாரையும் உடனே அங்க வர சொல்றாரு. அந்த லெட்டரை கொடுத்து வரவேற்பேன். எங்க அண்ணன் ஏதாவது சொன்னாரா? நான் தப்பிச்ச மாட பெரும்பாடா போச்சு. ஏங்க, நான் அப்பவே சொன்னேன், அண்ணன் தம்பிக்குள்ள என்ன இருந்தாலும் என்ன எதுன்னு நேரு கேட்டுக்கிறது, என்னத்துக்கு லெட்டர்னு சொன்னேன். அப்ப கேட்கற நீங்க எல்லாம் இப்ப பாருங்க. இல்ல என்னது? ஒண்ணு இல்ல. என் பங்கு நம்ம இருக்குன்னு கேட்டு இவங்க அண்ணனுக்கு எழுதியிருக்காரு. ஐயோ, இப்ப என்ன வந்துடுச்சு? எதுக்காக அப்படி ஒரு லெட்டர் எழுதுனீங்க? இவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? அவங்க எழுதி கொண்டு வந்தாங்க, நான் கையெழுத்து தான் போட்டேன். ஏப்பா, நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கூட்டத்தை உங்களை கிளறி விட்டுட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஏங்க, உங்களுக்கு பெரியவர் மாதிரி தெரியாது? அந்த லெட்டரை பார்த்து அவர் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருப்பாரு. பெரியவர் காத்துட்டு இருப்பார். போங்க போங்க, புறப்படுங்க. உங்க அண்ணன் தம்பி ஒத்துமைய அந்த மகமாய் தான் காப்பாத்தணும். புறப்படுங்க. என்னங்க? எல்லாத்தையும் வச்சுட்டியா? வச்சுட்டேனுங்க. எல்லாத்தையும் டம்ளர் முதல் கொண்டு வச்சுட்டேன். நகை நட்டெல்லாம் இது இருக்குங்களே. இதெல்லாம் என்ன? கழட்டிடுறேன். கழட்டு. இதென்ன தாலி செயின் தானே? நான் உனக்கு செயின்லயா தாலி கட்டினேன்? மஞ்ச கைத்துல தானே கட்டினேன். மஞ்ச கைத்த போட்டுக்கிட்டு இதெல்லாம் கட்டி இங்க வை. இது பாகப்படி நடத்திடுறேன். வாங்க என்னங்க எங்களை எல்லாம் ஒன்னா வர சொன்னீங்க? வாங்க ஒண்ணு இல்ல, என் தம்பி இந்த பாக பிரிவினை அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சுட்டான். என்னங்க உங்க தம்பிங்க? ஆமா, என் தம்பி தான். வேற என்ன தெருவில் போறவனா கேட்பான்? எல்லாம் பாத்துக்கிங்க, எல்லாத்தையும் வச்சிருக்கேன். ஏமா இங்க வாங்க. பாருங்க, என் பொண்டாட்டி கழுத்துல வெறும் மஞ்ச கயிறு தான் இருக்கு, பாக்கி எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன். இது கொடுமைங்க. இது நாளைக்கு ஒரு பயம் ஒண்ணு சொல்லக்கூடாது, அதுக்காக தான் உங்ககிட்ட எல்லாம் காமிக்கிறேன். போய் உட்காரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம், வாங்க. நீங்க சரியா இல்ல? நான் நல்லா தனியா இருக்கேன், எனக்கு நான் கல்லு பிள்ளைய மாதிரி இருக்கேன். போய் உட்காரு. தலைவரே, உட்காருங்க. போய் நான் சாம்சன் பேசிட்டேன். உட்காரு. உன் கடிதாசியை பார்த்த தம்பி, ரொம்ப சந்தோஷம். நீ எழுதியிருந்த பிரகாரம் உன் நிலத்தை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் 2ஆ பிரிச்சு கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிட்டேன். இதுவரை எதுவும் நான் கேட்கிறேன். உனக்கு முன்னால பிறந்தவன்டானா? உன் கடிதாசிக்கு என்ன அர்த்தம், யாரு சொல்லி நீ அதை எழுதிருக்கேங்கிறத அப்படியெல்லாம் அப்பா நான் ஒண்ணு சொல்லடா. என்ன சொல்றேன்? என்ன அடிக்கணும்டா? ஏன்னா சின்ன பிள்ளைல இருந்து என் பேச்சை கேட்டு நடக்கும்படியாவே உன்னை வளர்த்துட்டேன் பாரு. நீயா ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி நீயே ஒரு காரியத்தை செய்யும்படியா வளர்த்துருந்தேன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஐயோ, பிரிவினை ஏதோ பிரிவினை தான் தடுக்க முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லடா, வா ஐயா, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா சொத்தையும் கூடுதல் குறைச்சல் இல்லாம 2 பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன். இதுல எந்த பங்கு அவருக்கு தேவையோ எடுத்துட்டு போக சொல்லுங்க. உட்கார்ந்து இருக்கீங்க, எந்த பங்கு வேணும் கேளுங்க. என்னங்க தலைவருடைய பேச்சு நடத்தி எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எல்லாத்தையும் 2ஆ பிரிச்சு வச்சிருக்கேன் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. எங்கெங்க 2ஆ இருக்கு? எல்லாம் ஒண்ணாதான். ஆமாங்க, எல்லாம் ஒண்ணாத்தான் இருக்கு. அவருக்கு இருக்கிற கோப வெறியில 1 2ஆ தெரியாமல் இருக்கு. வெறியாவது மண்ணாவது மனுஷன் நெருப்பா இருக்காங்க, கிட்ட நெருங்க முடியல. ஒண்ணு செய்யுங்களேன், அவர் சம்சாரத்தோட பேசி பாருங்களேன். ஐடியா. நம்ம தலைவர் என்னமோ 2 பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாருங்களே. எங்க இருக்கு 2 பங்கு? எங்க கண்ணுக்கு தெரியலீங்களே. 2ஆ இருந்தா தானே உங்க கண்ணுக்கு தெரியும். எல்லாத்தையும் ஒன்னா நான் தானே எடுத்து வச்சு. ஏன் 2 பங்குன்னு சொல்றாருங்க? அதுதான் எனக்கும் புரியல. கொஞ்சம் இருங்க, அவங்களே கேட்டு பாக்குறேன். என்னங்க, விவகாரத்தை நல்லபடியா முடிக்கணும்னு தானே விரும்புறீங்க? ஆமா. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து வச்சுக்கிட்டு 2 பங்குன்னு பேசிட்டு இருக்கீங்களே. 2 பங்கு இல்ல, நீங்க இனிமே 2ஆ பிரிச்சாதானுங்களே 2 பங்காகும். பிரிச்சு வச்சுட்டேன். இங்க இருக்கிறது 2 பங்கு தான். ஏப்பா, 2 பங்குல எது வேணும்? இருக்கீங்க 2 பங்கு எல்லாத்தையும் அள்ளி ஒண்ணா வச்சுக்கிட்டு 2 இது யார ஏமாத்துற வேலை? 2 பங்கு இருக்கியா? எங்கயா இருக்கு? உனக்கு தோசி, நீ எங்க இருந்த வந்தவன்? 2 பங்கு என்னங்கிறது யாரு கண்ணுக்கு தெரியுது, யாரு மனசுக்கு புரியுது? நான் பாக்குறையா? லேட் பண்ணாம 2 விட்டு எடுத்துட்டு போப்பா. லலிதா, நீயே சொல்லு,
நான் எப்பவாவது அண்ணனை விட்டு பிரியணும்னு நினைச்சிருக்கிறேன்னா ஏதோ இவங்க எல்லாம் சொன்னாங்களேன்னு ஒரே ஒரு கையெழுத்து போட்டதுக்கு இவ்வளவு பெருசு பண்றாரு. எதுக்கு எடுத்தாலும் ரெண்டு பங்கு பிரிச்சுட்டேங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த பாருங்க, பெரியவங்க விஷயம் இல்லாம எதுவும் பேச மாட்டாங்க. அவங்க எதையோ உள்ளடக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, அவங்க சொல்ற 2 பங்கு எதுன்னு நான் பாக்குறேன். என்னங்க உங்க அண்ணன் சொல்றது உண்மைதாங்க. இங்க 2 பங்கு இருக்குங்க. என்ன லலிதா வளர்றேன்? 2 பங்கு எங்க இருக்கு? இன்னமும் உங்களுக்கு புரியலையா? பெரியவங்க சொத்தை எல்லாம் ஒரு பங்காகவும் தன்னை ஒரு பங்காகவும் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவரு கேட்கறதுக்கு சரியான அர்த்தமே, உனக்கு சொத்து வேணுமா, கூட பிறந்த அண்ணன் வேணுமான்னு கேட்காம கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்களே. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அண்ணன் தான். சொல்லுங்க, கேளுங்க, போங்க. எனக்கு இந்த பங்கு தான் வேணும். சொத்து வேணாம், சுகம் வேணாம். நீங்க தான் எனக்கு வேணும். போதும்பா, போதும். உன் பொண்டாட்டி யார் மாமனாரோட சகல சொத்துக்களை வச்சுக்கிட்டு சௌக்கியமாறு. இது என்னைக்கு எனக்கு மட்டும் உரிமையான சொத்து. இதுல யாரும் பங்கு கேட்க வேண்டாம். நான் விட மாட்டேன். என்னங்க, வாங்க போலாம். என்ன அனாதையா விட்டுட்டு போறீங்களா அக்கா? இல்லம்மா, கண்ணறிஞ்ச கனவோட நான் விட்டுட்டு போறோம். உங்க பாட்டன் சொத்தை விட்டுட்டு போங்க. சொத்தை ஏன் என்கிட்ட விட்டுட்டு போறீங்க? லலிதா, ஆமா அக்கா, அக்கா 10 மாதம் சுமந்து பெற்றாலே இந்த சொத்தை ஏன் என்கிட்ட விட்டுட்டு போறீங்க? தெரியும்க்கா, எனக்கு ஆஸ்பத்திரியிலே தெரியும். இது நான் பெத்த குழந்தை இல்ல, நீங்க பெத்த குழந்தைதான். உனக்கு தெரியுமா? தெரியும். இது உங்க அக்கா குழந்தைன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சிருந்துமா அந்த தாய் கதற குழந்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன். அங்கதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும். நான் ஏன் குழந்தை எடுத்துட்டு போனேன்? அக்காவுக்கு குழந்தை ராசி இல்ல, அவ பார்வப்பட்டா நிலைக்காது, பால் கொடுத்தா பொழைக்காதுன்னு எங்க அம்மா மட்டும் இல்ல, ஊரே சொல்லிட்டு இருந்தது. அந்த சமயத்துல குழந்தையோட உயிருக்கு 3 மணி நேரம் தான் டாக்டர் அம்மா கடுவு வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கடுவுக்குள்ள குழந்தை இறந்துட்டா, அதுவும் அக்கா மடியில இறந்துட்டா, ஊர் சொல்ற பழி அக்காவுக்கு நிலைச்சிடுமேன்னு பயந்து போற குழந்தை என் மடியில போகட்டும், அந்த அசம்பாவிதம் எங்க வீட்டுல நடக்கட்டும், வர்ற பழி எனக்கு வந்து சேரட்டுன்னு தான் நான் குழந்தை எடுத்துட்டு போனேன். தப்பா சொல்லுங்க, தப்பா? அண்ணே, எனக்கு தெரியாம இந்த வீட்டுல இவ்வளவு நடந்திருக்கு. இது வரைக்கும் எங்க 2 பேரையும் நீங்க குழந்தைங்க மாதிரி நடத்திட்டு வரீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்க. போக மாட்டேன்ப்பா, உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன்ப்பா. போகவே மாட்டேன்.